வணங்கினா போதாது, குபேரனையும் சேர்த்து வணங்கணும். ஏன் அப்படின்னா, குபேரனுடைய அகங்காரத்தை ஒழித்தவன் பிள்ளையார். அதனால பிள்ளையார சங்கடஹர சதுர்த்தியோ அல்லது பிள்ளையாருக்கான விழாவோ நாம சொல்லும் பொழுதோ அல்லது கணபதி ஹோமம் செய்யும் பொழுதோ குபேரனுக்கும் சேர்ந்து தான் செய்யணும். குபேரனுடைய மந்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த குபேரன் எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டா, அவரு ஒரு முனிவருக்கும் முனி பத்தினிக்கும் பிறந்தவர். அந்த குபேரனுடைய பெரியம்மா, அவங்களுக்கு பிறந்தவர் தான் ராவணன். ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன், சூர்பனகை, இவங்க 4 பேரும் பிறந்தாங்க. அடுத்த மனைவிக்கு, அந்த ரிஷிக்கு 3 மனைவிமார்கள். அடுத்து பிறந்தவங்கள்ல குபேரன் மட்டும்தான். இந்த குபேரனுக்கு அப்ப பேரு என்னன்னா, ஹாத்தி உடைய உடம்பை பெற்றவன் என்று பெயர். அவனுடைய உடம்பு யானையை போன்று பெரியதாக இருக்கும். வயிறும் அதுக்கேற்ற மாதிரி பெருசா இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி ஆறாது. அதனால எல்லார் வீட்லயும் திருடி சாப்பிடுவான். அவனுக்கு திருடன் என்ற பெயரும் உண்டு. இப்படி நடந்துட்டு இருக்கிற பொழுது சிவபெருமானுக்கு ஒரு வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது. அவருக்காக நைவேத்தியம் படைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை திருடி சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு அந்த ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அப்ப இவரு காடு மலைன்னு அலைஞ்சு கடைசியில சிவனை வேண்டி தவம் இருக்கிறாரு. சிவன் தர்சனம் தர்றாரு. அப்ப இவன் குபேரன் அப்படின்னு இந்த யானை ஹாத்தியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் சிவபெருமானுகிட்ட கேட்கிறான், எனக்கு மட்டும் இந்த நிலை என்ன எதற்காக? ஆக எனக்கும் தேவர்களை போன்ற ஒரு பதவியோ தேவர்களோடோ இருக்க வேண்டும் நான் என்று கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், நீ யட்சன், தேவர்களோடு நீ இருக்க முடியாது, யட்சன் என்றவர் இவங்க. அதனால உனக்கு வேற ஒரு பொறுப்பு தர்றேன், நீ தனியா இரு. இந்த உலகத்துக்கு தேவையான நிதியமைச்சர். அதனால பொன்னும் பொருளையும் பாதுகாத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த குபேரன்ங்கிற பெயரை வச்சு அதுக்கு உண்டான சம்பத்துகள் எல்லாத்தையும் கொடுத்து இவரு தனியா ஒரு ராஜா மாதிரி வாழ்வாரு. இதுதான் குபேரனுடைய சரித்திரம். இந்த குபேரனுக்கும் அகங்காரம் ஏற்பட்டு போகும். அந்த மாதிரி அகங்காரம் ஏற்படும் பொழுது பிள்ளையார் தான் அந்த அகங்காரத்தை முடிப்பார். பல வகையில அவருக்கு நடந்திருக்குது. அது இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த சிவன் அப்படின்னு வரும் பொழுது தெய்வங்கள்லயே நாம சொல்ற மாதிரி குழந்தைகளோடு வாழ்கிற தெய்வம் அப்படின்னா சிவனும் பார்வதியும் தான். வேற எந்த தெய்வங்களுக்கும் குழந்தைகள் கிடையாது, மனைவியோடு சரி. இவருக்குத்தான் கார்த்திகேயன் என்கிற முருகப்பெருமான் முதல் மகனாக பிறந்தார். இவர்களுடைய உதிரத்தில் பிறக்க முடியாது. ஏன்னா மன்மதனை அவர் எரிச்சிடுறதுனால மன்மதனுடைய மனைவி பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் சாபம் கொடுத்துடுறா, நீங்கள் இருவரும் இணைந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு திருமணமாகி வரும் பொழுது சிவபெருமான் அந்த மன்மதனுடைய மனைவியை பார்த்து, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு மீண்டும் மன்மதன் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர்ப்பித்து கொடுக்கிறாரு. ஆனாலும் அவள் கொடுத்த சாபம், அதனால் இவர்களுக்கு குழந்தை பிறக்காது, கருத்தரித்து குழந்தை பிறக்காது. அப்படிப்பட்ட சூழலிலே முருகப்பெருமான் பிறந்து சிவனுக்கு பிறக்கிற குழந்தையால் தான் அசுரனை அழிக்க முடியும். அதனால தாரகாசுரனை அழிக்க முடியும். அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தியானத்தில் உட்கார்ந்து இவர்களுடைய சக்தியை ஒன்று திரட்டி தான் கார்த்திகேயன் பிறக்கிறான். அந்த ஜுவாலை பந்து மாதிரி ஆகிற பொழுது இந்த தாரகாசுரன் அந்த பந்தை தூக்கிட்டு போயிட்டோம்னா குழந்தை பிறக்காது, நாம உயிரோட இருக்கலாம் எப்பவுமே அப்படின்னு வரும் பொழுது இதை தேவர்கள் காத்து அதை கொண்டு போய் அங்க இதுல போட்டுறாங்க. சூரியனால அதையும் தாங்க முடியல அந்த உஷ்ணத்தை. அதனால கங்கை கிட்ட கொடுத்துட்றான். கங்கை என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் அப்படியே கருகி போறாங்க. எடுத்துட்டு போய் ஒரு சுனையில போட்டுடுறாங்க. அங்கதான் கார்த்திகை பெண்கள் எடுத்து கார்த்திகேயனை வளர்க்குறாங்க.
ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே சிவபெருமானும் பார்வதியும் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. சின்ன வயசுலயே அவனுக்கு போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து அவனை வதம் செய்யறதுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ சிவனும் கூட சேர்ந்துதான் வதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தென்னகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ராட்சசர்களையும் அழிப்பதற்காக முருகப்பெருமானை தென்னகத்திலே விட்டுட்டாங்க. அதனாலதான் தெற்கு பகுதியில கார்த்திகேயனுங்கிற குமரன் முருகப்பெருமான் எல்லா ஆலயங்களிலும் எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் இருக்கும். சிவனுடைய ஆலயங்களிலும் முருகப்பெருமானுக்கு சன்னதி உண்டு. தெய்வ யானையோடு சேர்ந்த சன்னதி உண்டு. இப்படி வாழ்ந்து வரும் காலங்கள்ல சிவபெருமான் அடிக்கடிக்கு வந்து எங்கேயோ ஒருத்தர் யாரோ பக்தன் கூப்பிட்டா ஓடி போயிடுவார். ஒரு வில்வ தலையை எடுத்து சிவன் மீது வைத்து சிவனை கூப்பிட்டால் அவன் வருவான் என்பது சிவனுடைய வாக்கு. உங்களுடைய அத்தனை குறைகளையும் தீர்ப்பவன், நீ தேடி வர வேணாம், என் குழந்தைக்கு என்ன வேணும் நான் தான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். வந்து தீர்த்து வைக்கிறவர். இதுதான் வள்ளலார் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த வள்ளலார் குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது தூக்கத்துல புரண்டு கீழே விழுறாரு. கீழே உழுற நேரத்துல பார்த்து ஒரு கை வந்து தூக்கி அவரை மீண்டும் திண்ணையில படுக்க வச்சுட்டு போயிடுது. விழித்த பிறகு யோசிக்கிறாரு, நாம கீழே விழுந்து எப்படி மேல வந்தோம்? அப்போ சிவன் வந்துதான் என்னை காப்பாத்தினாருங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை. அதனால அவர் வந்து சொல்றது, நீங்க நினைச்சால் போதும் அவனே வருவான். ஆரம்ப காலத்துல யாரும் கோயில்கள் கிடையாது, கோயிலை தேடி போல யாருமே. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல எதையோ ஒன்ன வச்சு சாமியா வணங்கினாங்க. பிற்காலத்துலதான் ராஜா அவங்க வரும்போதுதான் இந்த மாதிரி கோயில்கள் உருவாச்சு, சிவன் சிலைகள் வர ஆரம்பிச்சது. ஆரம்ப காலத்துல சிவன் உருவில் சிலை இருந்தது. பிற்காலத்திலே அவருக்கு அந்த உருவம் வழிபாடு கூடாது என்று ஒரு சாபம் ஏற்பட்டதுனால எல்லா இடத்திலும் லிங்க வடிவுல தான் இருப்பாங்க. அப்போ இந்தியாவில் முதல் லிங்க வடிவ கோயில் இருப்பது உத்தரகோச மங்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரகோச மங்கை சுமார் 4000 வருடங்களுக்கு முந்தியது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாறைகளால கட்டப்படவில்லை, எல்லாமே சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. இப்ப புனரமைச்சு இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க. உத்தரகோச மங்கையில தான் நடராசர் வந்து அந்த பச்சை மரகத லிங்கத்துல இருப்பார். அந்த இடத்துல மட்டும்தான், அந்த பச்சை மரகத லிங்கத்துல நடராஜர் அவ்வளவு பெரிய உருவத்துல இருக்கிறது அங்க மட்டும்தான். இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவங்க அதை எடுத்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சந்தன காப்பு பூசி வச்சிருவாங்க. இந்த மாதிரியான சிவன் கோயில்கள் வந்து தமிழகத்திலே நிறைய இருக்கிறது. கோயிலுக்கு போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. நமசிவாய, ஓம் நமசிவாய என்று சொன்னால் இறைவனை நீ சீக்கிரம் போய் அவனடி சேருவதற்காக சொல்வது. ஒரு இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் வாழணும், பொருளாதாரம் வேணும், சொந்த வீடு வாகனங்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் நமச்சிவாய சொல்லக்கூடாது. ஓம் நமச்சிவாய சொன்னா உங்களை ஆண்டியாக்கி கூட்டு போயிடுவாரு. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, சிவய நம, 5 எழுத்து தான் அதுக்கும், சிவய நம, இதை மட்டும் சொன்னா போதும். இப்போ இங்கிருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த சிவய நம என்றத குறைஞ்சபட்சம் ஒரு 108 தரமாவது சொல்லிட்டு தான் படுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா இப்போ ஓம் நம சிவாய சொல்லும் போது ஏற்பட்ட வைப்ரேஷனுக்கு இந்த சிவய நம ஏற்படும் போது வைப்ரேஷனும் சமநிலை அடையும். அப்போ உங்களுக்கு எல்லாமே எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் மாத சிவன் ராத்திரி வருகிறது. அன்றைக்கு விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் பார்வதியும் பரமேஸ்வரனையும் வணங்கினால் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அது நடந்துவிடும். இதை அன்னை பார்வதி தன்னுடைய வாக்காக சொல்லி இருக்கிறார். இந்த பார்வதி சிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் மற்றவங்களை பத்தி நம்ம அதிகம் பேசுறது இல்லை அப்படின்னா, சிவன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அவர் இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். பெருமாள் வந்து, அதாவது நாராயணன் வந்து லாஜிக்கல் மைண்ட் உள்ளவன். உங்களுக்கு எது தேவைன்னாலும் எப்படி வேணாலும் அடையலாம் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை சொல்றவர். சோ அதனால வந்து நீங்க சிவனை வந்து வணங்கணும். பெருமாளை யாரு வணங்குவாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கும் தயாரா இருக்கிறவங்க பெருமாளை வணங்கலாம். எவ்வளவு தவறு செய்வதாக இருந்தாலும் பெருமாளை வணங்கலாம். பொய் சொல்றதா இருந்தாலும் பெருமாளை வணங்கலாம், அருள் புரிவார். ஏன்னா லாஜிக்கல் மைண்ட் இஸ் எ லாஜிக்கல் மைண்ட்.
அவருக்கு அதுதான். ஆனா இவங்கள எதுவுமே கிருஷ்ணனையும் சரி சிவனையும் சரி உங்களுடைய கட்டுப்பாட்டில் அடக்க முடியாது. உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க அடங்கி வரமாட்டாங்க. எல்லையற்றவர்கள். அதனால சிவனும் நாராயணனும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவனுடைய மகள் அசோக சுந்தரி என்பவள் சிறு வயதிலே சிவனிடம் கேட்கிறார், தந்தையே, நீங்கள் எப்பொழுதும் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருக்கிறீர்கள், எதை நினைத்து தியானத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்பார். அவர் சொல்லுவார், நாராயணனை நினைத்து தியானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பெருமாளை மகாலட்சுமி கேட்பா, எப்ப பாரு அனந்த சயனத்துல தியானத்துல இருக்கிறீங்க அப்படின்னா யாரதான் நீங்க? என் இதயத்தில் சிவன் இருக்கிறார், சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருப்பேன் அப்படின்றாரு. அப்போ உங்க இதயத்துல நான் இல்லையான்னு பார்வதி மகாலட்சுமி கேட்கிறார். நீயும் இருக்கிற, அவரும் இருக்கிறார், முதலிடம் அவருக்கு தான், இரண்டாம் இடம் உனக்குன்னாரு. இந்த அம்மா கோச்சிட்டு போயிடுது, மகாலட்சுமி கோச்சிட்டு போயிடுது. பார்வதி கேட்குது. பார்வதி கேட்கும் போது சிவன் சொல்றாரு, எப்போ கண்டத்தில் விஷம் இறங்கும் போது, ஆலகால விஷம் இறங்கும் போது இந்த தொண்டையை அழுத்தி பிடித்துக் கொள்வதால் சிவன் பார்வதியை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எனக்குள் இருக்கிறார், அவரை பாதிக்க கூடாது என்பதற்காக நீ இதை அடக்கி விட்டாயா? சகோதரன் என்பது நாராயணன். ஏன்னா பார்வதி கல்யாணத்துல அவரு தான் சகோதரனா இருந்து எல்லா காரியத்தையும் செய்து வைக்கிறார். அப்பொழுது நானும் உங்கள் இதயத்தில் தான் இருக்கிறேன், உங்களுடைய இதயம் பெரியது, உலகளாவியது உங்களுடைய இதயம், அதனால் எனக்கு வருத்தம் இல்லை என்று பார்வதி சொல்கிறார். அப்பொழுது இவர்களுக்குள்ள புரிதல், கணவன் மனைவிக்குள்ள புரிதல் எந்த மாதிரி, மகாலட்சுமிக்கும் நாராயணனுக்குமான புரிதல் எந்த மாதிரி அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஏன்னா யார் ஒருத்தர் லாஜிக்கல் மைண்ட்ல இருக்கிறாரோ அவருக்கு இப்படிலாம் தான் நடக்கும். மகாலட்சுமிக்கு 5 சகோதரிகள் வேறு. இந்த 5 சகோதரிகளும் நாராயணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவர் மகாலட்சுமி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த 5 பேரும் தவம் இருக்கிறாங்க, நெருப்பு குண்டத்தை எழுப்பி விட்டு தவம் இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு நாராயணன் லட்சுமி கிட்ட சொல்லிட்டு, உன் தங்கைகள் எல்லாமே கூப்பிடுறாங்க, நான் போலன்னா இறந்துருவாங்க அப்படின்னு வந்துடுறாரு. வரும்போது இந்த 5 பேரும் போடுற ஒரே கண்டிஷனு, நீங்கள் அனைத்தையும் மறந்து விட வேண்டும், மறந்து விட்டு எங்களோடு இருக்கணும். அப்போ சரின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் மறந்துட்டு 5 பெண்களோடும் ஜாலியா இருக்கிறார். அதுதான் நாராயணன், இல்லையா? இந்த வாழ்க்கைய எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்ங்கிறது தான் நாராயணன். அதனாலதான் வடநாட்டு மக்கள் நாராயணனை அதிகமா வணங்குறாங்க. ஏன்னா அத்தனை பாவங்களையும் செய்வன் வடநாட்டில் இருப்பவன். அவனுக்கு மனைவிக்கும் தம்பி மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு அவர்களை மதிமங்கச் செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குருமார்கள் பேசுவதை கேட்டால் நாமெல்லாம் தலையை பிச்சுக்கணும். அம்புட்டு பொய்யே சொல்லுவாங்க, ஒண்ணு கூட உண்மை இருக்காது. இப்ப அரசாங்கமும் அப்படித்தானே இருக்குது, மத்திய அரசாங்கமும் அந்த மாதிரி தான். ஆக இந்த மாதிரியான செயல்களுக்கு சிவன் ஒருவனை, நீ உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், நிரந்த ஆரோக்கியத்துடன் ஆயுளோடும் வாழ வேண்டும் என்றால் சிவன் ஒருவன் தான் அத்தனையும் தர முடியும். எப்பொழுது நீ சரியான வழியில் சென்றால் மட்டுமே தருவார். இல்லை என்றால் நீங்க நாராயணனுக்கு புடிச்சுக்க வேண்டியதுதான். நமக்கு எப்படி வந்தாலும் சரி, பணம் வேணும் அப்படின்னா நாராயணனை புடிச்சுக்கலாம். ஆனால் ஒழுங்காக உன்னுடைய செயலுக்கு ஏற்ற கூலியை கொடுப்பவன் சிவபெருமான். அதனாலதான் குபேரன் சிவனுடைய பக்தனுக்கு குபேரன் உதவி செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு கொடுக்கிறான் குபேரன் சிவனுக்கு, உன் பக்தர்களுக்கு வேண்டிய பண உதவியை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. சிவனுடைய கதையை கேட்க போனால் அது ஒரு நாட்களில் போதாது, பல நாட்கள் அதை பத்தி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு சிவன் பார்வதியை பற்றிய ஒரு விஷயம் புரியும். அந்த அளவுக்கு பாசக்காரன், குடும்பத்தின் மீது மிகவும் பாசக்காரன். அந்த கட் அண்ட் ரைட்டா இருக்கிற ஒரு ஆசாமி எவ்வளவு பாசமா இருப்பாரு. அந்த பாசத்துக்கு எல்லை இல்லை. தன் மக்கள் மீது, குழந்தைகள் மீது மட்டும் இல்ல, தன் மக்கள் மீதும் அவ்வளவு பாசம்.
அதே நிலையில் பார்வதிக்கும் மக்கள் மீது பாசம். இப்படி ஒரு பெண் தெய்வத்தையோ ஆண் தெய்வத்தையோ பார்க்க முடியாது. நாம அதை முழுசா உணர்ந்தால் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிறவன் சிவன். இந்த சிவனை உள்நோக்கி நீங்க பார்க்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். வெறும் கோயில்களுக்கு போறதுனால மட்டும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. கோயிலுக்கு போனா அமைதியா இருக்கணும், அதுதான். இந்த சிவன் ராத்திரியில யாரெல்லாம் கோவில்ல இந்த 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 நேரத்துல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளி பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு, நீங்க இந்த சிவராத்திரி முடியாது, அடுத்த சிவன் ராத்திரி வரும்பொழுது கோயில்களுக்கு சென்றால் கோயிலின் வெளி பிரகாரத்தில், ஏன்னா 3 பிரகாரங்கள் இருக்கும், அதில் ஏதோ ஒரு பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு சுவத்தில் அந்த சுவற்றில் பின்னோக்கி உட்கார்ந்து முதுகு தண்டை நேரா வச்சு பக்கத்துல வரிசையில ஆளுங்க உட்கார்ந்தாலும் அவர்களை தொடாமல், அவர்கள் உங்கள் மீது விழாமல் இந்த கைகளை சின்முத்ராவில் வைத்து இந்த ஓம் நமசிவாய சொல்லிட்டு வந்தால் அந்த சிவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதுதான் சிவன் ராத்திரியை செய்ய வேண்டியது. ஒரே நாள் 3 கோயில் போயிட்டு வந்த சாமி, 5 சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சிவன் ராத்திரி முடிஞ்சு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க பாருங்க. கதையா சொல்லுவாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. இத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த உடம்பு டயர்ட் ஆயிடும். வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்ட உடனே நல்ல கொரட்டையோட தூக்கம் வரும். சிவன் ராத்திரி கோவிந்தா. அதனால இருக்கிற நாட்களையாவது நாம நல்ல விதமா கழிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க இருந்ததுக்கு எல்லாருக்கும் நான் வணங்கும் அந்த சந்திர மௌலீஸ்வரும் காசி விஸ்வநாதனும் அருள் புரிந்து உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் செல்வச் செழிப்பையும் கொடுக்க வேண்டுமாய் இறைவனை வேண்டுகிறேன். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய.